மூத்த பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் நம்மோட இணைப்பில் இருக்கிறவரிடம் பேசலாம். திரு ராதாகிருஷ்ணன் வணக்கம். பல்வேறு விஷயங்களை திரு ராம்மோகன் ராவ் சொல்லியிருக்கார். ஜெயலலிதா அவர்களின் மறைவால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்னு தொடங்கி அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல என்ன மாதிரியான மெசேஜ் கன்வே பண்ணப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் ஆக்ட் ஆஃப் டிஃபையன்ஸ் என்று கூறலாம். ஏனென்றால் ஒரு மூத்த அதிகாரி, அதாவது அரசாங்கத்தினுடைய சிஸ்டம்ஸ் எப்படி வேலை செய்யும், எந்த அளவுக்கு அது அதனுடைய தாக்கம் இருக்கும் என்று அறிந்து தெரிந்து இந்த அளவுக்கு ஒரு மத்திய அரசினுடைய வருவாய்த்துறைக்கு வருமான வரித்துறைக்கு எதிராக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார் என்றால் நிச்சயமாக அதில் ஏதோ ஒண்ணும் இல்லாமல் இல்லை என்று நாம் நிச்சயமாக கருத முடியும். இரண்டாவதாக அவர் கூறின அந்த கருத்து, அதாவது அம்மா இருந்தா வந்திருப்பீங்களான்ட்டு அவரு அந்த வருமான வரித்துறை அதிகாரிகள்கிட்ட அவங்க வீட்டுக்கு வந்த போதே கேட்டிருக்காரு. ஸோ அதை தான் மறுபடியும் ரீட்ரீட் பண்றாரு. ஆனால் என்ன ஆவணங்கள் அங்கு கைப்பற்றப்பட்டது, இதுதான் முக்கியமான ஒரு பிரச்சனை. வருமான வரித்துறையினுடைய ஒவ்வொரு ரெய்டியும் வரும் பிரச்சனை தான் இது. அதாவது ஒரு தோராயமா இன்கிரிமினேட்டிங் டாக்குமெண்ட் சீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிடுவாங்க. ஆனால் அந்த வீட்டுல இருந்து என்ன குறிப்பாக கிடைக்குது என்று ஒரு பத்திரிகை வாயிலாகவோ இல்ல ஒரு பிரஸ் ரிலீஸ் வாயிலாகவோ அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. சோ அது எங்க வேணா ஜோடிச்சுட்டு போலாம். குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய செக்ரட்டரியேட் ரெய்டு, அதாவது முதன்மை செயலருடைய தலைமைச் செயலருடைய செக்ரட்டரியேட் ரெய்டும் போது தலைமைச் செயலர் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா அவருடைய வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு. அவரு அண்டர் கஸ்டடி மாதிரி அங்க வச்சிருக்காங்க. அண்டர் வீட்டுல இருந்து வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்காரு. அப்ப யாரு இருந்தாங்க, என்ன ஆவணங்கள் எடுக்கப்பட்டது, எதற்காக அந்த கம்ப்யூட்டர் எடுத்துக்கொண்டு போனார்கள், அது அரசாங்கத்திற்கு சொந்தமான எவ்வளவோ விஷயங்கள் அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கும். இவருடைய தனிப்பட்ட தகவல் இருக்குமா இல்லையான்னு கூட தெரியாமல் கூட அந்த இருக்கிற அந்த கம்ப்ளீட் ஹார்ட் டிரைவை எடுத்து போறதுக்கு எப்படி ஒரு வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு யார் அந்த அதிகாரம் பொறுத்து எனக்கு புரிய மாட்டேங்குது. அதாவது ஒரு அரசாங்கத்தினுடைய அனைத்து ரகசியங்களும் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டரை யார் எடுத்துன்னு எப்படி எடுத்துன்னு போக முடியும், யாருடைய ஆணையினால் எடுத்துட்டு போனாங்கன்ட்டு அந்த கேள்வி எழுவது இல்லையா? அதுவும் ஒரு தலைமை செயலாளர்கள் சென்று செய்கிறார்கள். ரொம்ப டிஃபைண்டாக எங்களுக்கு யாரோட பெர்மிஷனும் தேவையில்லை, நாங்க எங்க வேணா போலாம், எங்க வேணா சோதனை இடலாம் சொன்னா இது என்ன? மத்திய அரசாங்கமே தொடர்ந்து இந்த மாதிரியான எல்லா அரசாங்கங்களையும் அவங்களே நடத்திட்டு போலாமே, எதுக்கு ஒரு மாநில அரசாங்கம் என்ற ஒரு கேள்வி வருது. அதை தாண்டி யோசிச்சோம்னா நிச்சயமாக ராம்மோகன் ராவனுடைய இந்த கருத்துக்கள், இந்த அக்யூசேஷனுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வருமான வரித்துறை இருக்கிறது. அதே போல அருண்ஜேட்லியும் இருக்கிறார் என்று நான் கூறுவேன். பல்வேறு, அதாவது ஒரு விஷயத்தை நாம் இன்னும் தெளிவாக பார்க்க வேண்டியது இருக்குது. அவர் பஞ்சநாமான்னு அந்த ஆவணங்களை அந்த டெக்னிக்கல் வேர்டில் அவர் பதிவு பண்ணாரு. அதை வைத்துக்கொண்டு எதுவுமே கைப்பற்றப்படவில்லை அப்படிங்கிற முடிவுக்கு வரலாமா? அவர் இந்த செய்தியாளர் சந்திப்பில் அந்த ஆவணத்தை காட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? நிச்சயமாக அது அவருக்கு சாதகமான ஆவணங்கள் தான் அவர் காட்டியுள்ளார் என்று நான் கருதுகிறேன். அதை தாண்டி இனி அடுத்த கட்டமாக இன்கம் டேக்ஸ் ஆனாலும் சரி, இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆனாலும் சரி, என்ன ஆவணங்களை அவங்க வெளியிடுகிறார்கள், என்ன கைப்பற்றதாக அவங்க கூறுகிறார்கள் என்று பார்த்துதான் நமக்கு இது ஒரு முடிவு வர வேண்டும். அதாவது இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்னாள் தலைமைச் செயலர் இருக்காரு, இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு கவர்மெண்ட் பாடி இருக்குது. அப்ப எந்த கவர்மெண்ட் பாடியுடைய வெர்ஷன் நாம எடுத்துக்கொள்ளலாங்கிற ஒரு பிரச்சனையும் வருகிறது. ஆனால் அக்யூஸ்ட் வந்து ஒரு தலைமைச் செயலராக இருக்கும் ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டிய எவ்வளவோ சரத்துக்கள் இருக்குது. இதெல்லாம் கடைபிடித்தார்களா என்று பாத்தீங்கன்னா அவங்க வந்து எல்லா தோராயமாக எங்களுக்கு எங்க வேணா போலாம், என்ன வேணா பண்ணலாங்கிற அந்த பாணி இருக்கு. அந்த தோற்றம் அதே தவறு என்று நான் கூறுவேன்.